பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்களோருத்தரையும் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், ஊழியங்களில் அதிகமாய் பெருகுவதாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எனவே இந்த ஆண்டில் தேவன் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய போவாராக. நாம் இணைந்து தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றியோடு, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடங்களையும் அவர் நன்மையாக முடிசூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் இணைந்து தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்ல போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எல்லாரும் சொல்லும் ஆண்டவரே உம்மால் மாத்திரமே ஆகும், எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை விசுவாசத்தோடு சொல்லுவோம். எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஓ thank you Jesus. வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இப்படி ஆண்டவர், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தாவே நீ நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் நியமித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே என்னை குறித்த தரிசனத்தோடு நீர் உருவாக்கி இருக்கிறீர். என்னை நியமித்த காரியங்களை நிறைவேற்றுவீர். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் குறித்திருக்கிறதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அவர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடப்போகிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை நான் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கடந்த ஆண்டு முழுவதுமாய் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில கர்த்தர் அவைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நீர் செய்த நன்மைகளை நான் நினைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று
துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. உள்ளச்ச நாளத்திலிருந்து ஏசையா, பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். ஓ ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். ஓ thank you Jesus, hallelujah. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளுக்காக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாய். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த நாள் வரையில வாழ வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. இனிமேலும் எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர்தானே ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். யோசுவாவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக இன்று மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரே, என் கூடவே நிறும் ஆண்டவரே, என் கூடவே நிறும் ஆண்டவரே, என் பக்கத்திலே நிறும் ஆண்டவரே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, ஆண்டவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவது கிடையாது. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். புதிய மாற்றங்களை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே என் கூடவே இரும் ஆண்டவரே,
நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாத ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் எவ்வளவு தூரம் நான் உம்மை விட்டு தூரம் போயிருந்தாலும் நீர் என்னை விட்டு தூரம் போகாத தேவன், என் கூடவே இரும் ஆண்டவரே, என் பக்கத்திலே இரும் ஆண்டவரே, என்னுடைய இருளான வாழ்க்கையிலே நீர் வெளிச்சமானீரே ஆண்டவரே, என் கூடவே இரும் ஆண்டவரே என்று நம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவரே, என் பக்கத்திலே இரு. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே, என் பக்கத்திலே இருங்க ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரு ஓ தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்ளுவார், எங்கள் தகப்பன் தாயா இருந்து எங்களை நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே, இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எங்களுக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே, என் கூடவே இரு ஓ இயேசுவே,
இருப்பீராக ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லும் பொழுது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவர். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவனாகிய கர்த்தர், ஒன்றுமில்லாமல் இருந்த எலும்புகளின் மீது தேவனுடைய ஆவி புறப்பட்ட பொழுது அவைகள் எல்லாம் உயிரடைந்து ஒரு பெரிய சேனைகளாக எழும்பி நின்றது போல, இன்றைக்கு எந்த காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போய் உலர்ந்து போய் இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா முன்னேற்றங்களும் தடைப்பட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் அவரை ஆராதிக்கிற இந்த வேளையில் அவருடைய பலத்தை உங்களுக்கு அனுப்பி நீங்கள் சோர்ந்து போகிற காரியத்தில் உங்களை பலனடைய செய்வாராக. வேத வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது போல, இன்றைக்கு தேவனை ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய பலன் உங்களையும் உடைய குடும்பங்களை நிரப்புவதாக. உங்க ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டும் ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் இருக்கிறேனப்பா, நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், என்னை உயிரடைய செய்வீராக, என்னை பலனடைய செய்வீராக. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமா இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி, பாதாளத்தின் கட்டுகள் உடையட்டும், கவலையின் கட்டுகள் உடையட்டும். ஆண்டவர் கட்டுகளை உடைக்கிறவர். இந்த நாளில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க ஆவியை அனுப்பி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லுவோம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளே இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளே இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த எல்லாரும் ஆண்டவரை கேட்போம். பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவோம், ஓ ஜீசஸ், உயிரடைய வேண்டுமே. உந்த நோயில் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்த நோயில் தெழுந்த வேண்டுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே,
உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளே இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க தேவனே. இப்படி ஆவி இப்படி பிள்ளைகளுக்குள்ளாக போகட்டும் அப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்வீராக. நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டும் அப்பா. இந்த புதிய ஆண்டில தேவ பலத்தினால பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. பார்வோனின் அடிமைத்தனங்கள் நிர்மூலமாகி போவதாக வேண்டுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழு. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே, உயிர் தெழுந்த வல்லமை 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பரலோகத்தின் வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உயிர் தெழுந்த வேண்டுமே. அல்லேலூயா, 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துவோம். புதிய ஆண்டை கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவே நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வேளையில் ஸ்தோத்திரங்களினாலும் துதிகளினாலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ thank you Jesus உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ thank you Lord hallelujah. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்க போகிறார். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஒருவேளை சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் போயிருக்கலாம். ஆண்டவரே அநேக நாட்களாக நான் ஜெபித்திருக்கிறேனே இந்த காரியம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு உங்களுடைய பல ஜெபங்களை கர்த்தர் பதில் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்தது. இதுவரையிலும் நாம் ஜெபித்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி என்னெல்லாம் கேட்டார்களோ அவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த சாலமோனுடைய ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் என்ன நடந்தது தெரியுமா? சாலமோன் ஜெபித்த ஜெபத்திற்கு மாத்திரமல்ல, அவன் கேட்காத அவன் ஜெபிக்காத காரியங்களையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். இந்த நாள் வரையிலும் அந்த ஆசீர்வாதங்கள் சாலமோனை குறித்து இந்த உலகம் முழுவதுமாய் பேசப்பட்டு கொண்டிருக்கிற அளவுக்கு தேவன் செய்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ ஜெபித்த காரியங்கள் எவைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் நீ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருந்தாயோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் உனக்கு பதில் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்லாமல் நீ எதிர்பாராத காரியங்கள், நீ நினைத்து பார்த்திராத காரியங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது சாலமோன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு நாம் நம்மிடத்தில் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் அந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால், நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை எடுக்கலாம், ஆராதனைக்கு போகலாம், சபைக்கு போகலாம், ஆனால் ஆண்டவர் மீது அன்பு இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய கேள்விக்குறிகள் அதுதான். நான் அநேக ஆண்டுகளாக ஆராதனைக்கு போகிறேன், நான் பல வருஷங்களாக சபைக்கு நான் போகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் காரணம் என்னவென்றால், இருதயத்தில் இருந்து ஆண்டவரை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று வாயின் வார்த்தைகளினால சொல்லுவது கிடையாது. ஏனென்றால் ஆண்டவரை நேசிக்கிறவன், வேதவசனம் சொல்லப்படுகிறது, ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வான் என்றால், அவன் வேத வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவனாக இருப்பான்.
ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடப்பது. நாம் அவரை நேசிக்கிறோம். நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனையை கொடுத்தார். நமக்காக விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நேசிக்காமல் நாம் என்ன செய்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க மாட்டார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளில் நான் நடக்க வேண்டும். சாலமோனுடைய ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்டார்? சாலமோனுக்கு இவ்வளவு பெரிதான வாழ்க்கையை தேவன் எப்படி கொடுத்தார்? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சாலமோனுக்கு எப்படி கிடைத்தது? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிய இன்றைக்கும் சாலமோனை குறித்து இந்த உலகம் முழுவதுமாய் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், சாலமோனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுதான் காரணம். அன்றைக்கு சாலமோனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டபடினால்தான் இன்றைக்கும் சாலமோனுடைய மகிமை இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். உடனடியாக தேவன் 15 வருஷத்தை ஆயுசு நாட்களை எசேக்கியாவுக்கு கொடுத்தார் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அநேகர் மத்தியில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளில் நடக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஆண்டவருக்கு நாம் பலியிடுகிற பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மகன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மகள், அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற அவர்கள் செலுத்துகிற பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர்கள் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர்கள் கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கனும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான், துன்மார்க்கனும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறான், துன்மார்க்கனும் ஆண்டவரை தேடி வருகிறான். ஆனால் கர்த்தர் அவனை அருவருக்கிறார். அவருடைய பலியை தேவன் அருவருக்கிறார். ஆனால் அவரை நேசித்து அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை தேவன் அளவில்லாமல் நேசிக்கிறார். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை இடுகிறான். பாருங்க எவ்வளவு விசாலமாக தாராளமாக ஆண்டவருக்காக செய்கிறான் என்று பாருங்கள். அவருடைய நோக்கம் பாருங்க, 1000 சர்வாங்க தகன பலிகளை இடுகிறான். 1 2 அல்ல, 1000 ஆடுகளை 1000 சர்வாங்க தகன பலிகளை இடுகிறான். ஏனென்றால் அவன் ஆண்டவருக்காக நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ, நாம் யார் மீது அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் நிறைய கொடுக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய திறமையை எல்லாவற்றையும் யாருக்காக அதிகமாய் கொடுப்போம் என்றால், நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுக்காக தான். நாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விலையேறப்பெற்ற எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நாம் கொடுப்போம். நம்முடைய நேரம் ஆண்டவருக்காக அதிகமாக செலவு பண்ணப்படும். அவ்வளவு பெரிய ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிறோம் நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவ்வளவு பெரிய ராஜா. அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையில் 1000 நாட்களில் எனக்கு எது சிறந்த நாள் என்றால், எது எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்றால், என்றைக்கு என்னுடைய தேவ சமூகத்திற்கு நான் போகிறேனோ, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் உட்கார்ந்திருப்பதை தான் என்னுடைய வாழ்க்கையில விலையேறப்பெற்ற நாளாய் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களில் நாம் எல்லாவற்றையும் நம்ம இணைத்துக் கொள்ளுகிறவர்களா இருப்போம். அதிகாலையில் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேவனுடைய காரியங்களை ஒன்றும் நன்றாக செய்து நல்ல ஒருமனமாக நல்ல விசாலமாக ஆண்டவருக்காக கொடுத்து நேரங்களை, தாளந்துகளை, திறமைகளை, பணங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அன்றைக்கு இரவே ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகிறார். ஆண்டவர் பார்க்கிறார், என் மகன் என்னை அதிகமாக நேசிக்கிறான், என்னுடைய வசனத்தை கை கொள்ளுகிறான், எனக்காக தாராளமாக எல்லாவற்றையும் கொடுக்கிறான், இவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இறங்கி வருகிறார். சொப்பனத்தில் சாலமோனோடு தேவன் பேசுகிறார். மகனே, நீ என்ன வேண்டும் என்று கேள் என்று சொல்லுகிறார். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் சாலமோனே,
நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இன்னும் உன்னுடைய விருப்பம் என்ன? வேதவசனம் சொல்லப்படுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய மன விருப்பத்தை செய்கிற தேவனாகிய கர்த்தர், நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் விரும்புகிறதை நம்முடைய இருதயத்தில் வாஞ்சிக்கிற வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவன். சாலமோனை பார்த்து தேவன் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஏனென்றால் சாலமோனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்தது. ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவனா இருந்தான், தேவனுடைய கட்டளைகளில் நடக்கிறவனா இருந்தான், தேவனுக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறவனா இருந்தான். இந்த புதிய ஆண்டிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபங்களை எல்லாம் தேவன் கேட்க வேண்டும் என்றால், நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? முதலாவது, தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனையே அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பார்க்கிலும் தன் மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது எவைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். நாம் எல்லாவற்றையும் நேசிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரை தான் அதிகமாக நேசிக்க வேண்டும். எல்லாரையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். மனிதர்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்துவார்கள். மனிதர்களை நேசித்து ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு விடுவார்கள். இல்லை, எல்லாரையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆண்டவருக்கே அதிகமான அன்பை நாம் செலுத்தும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனா இருப்பான். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனை தேவன் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களினால மேன்மைகளினால நிரப்புகிறவரா இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. இன்னும் அவருடைய மேன்மைகள் நமக்கு கிடைப்பதாக. இன்றைக்கு நம்மை குறித்து அநேகர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவாராக. சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமான தேவன், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். இந்த ஜெபம் நம்முடைய இருதயத்தை அசைக்கிற ஜெபம். சாலமோனுடைய இந்த வேண்டுதல் ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்தது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு என்னை அரசனாக ராஜாவாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நானோ போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீர் கொடுத்த இந்த ஜனங்களை மேய்க்கிறதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவன் பாருங்க, சுயநலமாக ஜெபிக்கவில்லை, தனக்காக ஜெபிக்கவில்லை, அவனுக்காக என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை. தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தில் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தான். தேவனிடத்தில் கேட்டான். 10வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள் என்ன ஜெபிக்கிறார்களோ அது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாய் மாறுகிறது. இந்த ஜெபத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். அவன் கேட்ட காரியம் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்ததா இருந்தது. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் மிகவும் சந்தோஷம் அடைந்து அவருடைய இருதயம் சாலமோனை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறது. அவன் கேட்ட விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேளாமல் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் இந்த காரியத்தை நீ கேட்டபடினால, எனக்கு ஏற்ற காரியத்தை நீ கேட்டபடினால, நான் கொடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தபடினால, இந்த காரியத்தை மாத்திரமல்ல, உன்னை போல ஒரு ராஜா உன் நாட்களில் ஒருவரும் இல்லாதபடிக்கு உன்னை அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே விலையேற பெற்றது. அவர் விசேஷமானதை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் நடுவில் உங்களை தேவன் வித்தியாசப்படுத்தி மகிமைப்படுத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உங்களை தேவன் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். சாலமோனை பார்த்த ஆண்டவரார் தான் சொன்னார், உனக்கு சரியானவன் ஒருவனும் உன்னுடைய நாட்களில் இருப்பதே கிடையாது. உன்னை போல ஒரு ராஜா உன்னுடைய தலைமுறைகளில் வாழ்ந்ததே கிடையாது என்கிற அளவுக்கு சாலமோன்
சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அவனுடைய ஞானம் இந்த நாள் வரையிலும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவனுடைய ஞானத்தினாலே அவன் செய்த அநேக காரியங்களை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனையோ தலைமுறைகள் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமானவர்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்மை மகிமைப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு சாலமோனுடைய வாழ்க்கையில் நீர் செய்ததை போல என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் செய்வீராக. ஆண்டவரே, உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நான் கை கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இதுவரையிலும் இந்த உலகத்திற்கு பின்பாக நான் ஓடி இருக்கலாம், தேவைகளுக்காக ஓடி இருக்கலாம், தேவைகளையே குறித்து நான் யோசித்து இருக்கலாம், மனிதர்களை நேசித்து நான் ஓடி இருக்கலாம், உம்மை விட்டு நான் தூரம் போயிருக்கலாம். ஆண்டவரே, ஆனால் இந்த நாளிலிருந்து உம்மையை நான் அதிகமாய் நேசிப்பேன். ஆண்டவரே, உமக்காக நான் அதிகமாய் ஓடுவேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கை கொண்டு நடப்பேன். ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஆண்டவரே, எங்கள் ஆராதனை நாயகர் நீர் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆராதனைகளும் துதிகளும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் கேட்டவர்களாய், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல போகிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, புகழும் ஸ்தோத்திரம் உமக்கு தானே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, புகழும் ஸ்தோத்திரம் உமக்கு தானே, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை முழு உள்ளத்தோடு, ஆராதனை முழு பலத்தோடு, ஆராதனை முழு உள்ளத்தோடு, ஆராதனை முழு பலத்தோடு, ஆராதனை. தூரம் சென்ற பாவி என்னை தேடி வந்தீரே, மார்போடு சேர்த்தணைத்து பிள்ளையாக்கினீர். தூரம் சென்ற பாவி என்னை தேடி வந்தீரே, மார்போடு சேர்த்தணைத்து பிள்ளையாக்கினீர். ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை முழு உள்ளத்தோடு, ஆராதனை முழு பலத்தோடு, ஆராதனை முழு உள்ளத்தோடு. ஆண்டவரே, எங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் பலன் தந்தீரே, சத்துவத்தை அழித்து என்னை பெருக பண்ணினீர். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் பலன் தந்தீரே, சத்துவத்தை அழித்து என்னை பெருக பண்ணினீர். ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை முழு உள்ளத்தோடு, ஆராதனை முழு பலத்தோடு. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதனை முழு பலத்தோடு, ஆராதனை. ஊழியத்தின் பாதையிலே எத்தனை சோதனை வந்த போதும் கைவிடாமல் தாங்கி நடத்தினீர்.
ஊழியத்தின் பாதையிலே எத்தனை நிந்தனை வந்த போதும் கைவிடாமல் தாங்கி நடத்தினீர். எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, புகழும் ஸ்தோத்திரம் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, புகழும் ஸ்தோத்திரம் உமக்குத்தானே. ஆராதனை எல்லாரும் சொல்லுவோம். உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஜெபங்களை கேட்கிறவர், உடைய ஜெபங்களை பதில் கொடுக்கிறவர். முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் பலன் தந்தீரே, சத்துவத்தை அழித்து என்னை பெருக பண்ணினே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் பலன் தந்தீரே, சத்துவத்தை அழித்து என்னை பெருக பண்ணினேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஊழியத்தின் பாதையிலே எத்தனை சோதனை வந்த போதும் கைவிடாமல் தாங்கி நடத்தினேன். ஊழியத்தின் பாதையிலே எத்தனை நிந்தனை வந்த போதும் கைவிடாமல் தாங்கி நடத்தினேன். எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. ஆண்டவரே, நீரே எல்லா கிடைத்திருக்கும் ஆராதனைகளுக்கு பாத்திரரா இருக்கிறீரே. எங்கள் ஆராதனை நாயகரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, புகழும் ஸ்தோத்திரம் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, புகழும் ஸ்தோத்திரம் உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை. பரனேவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. பரனேவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே. துயரங்களில் யாபோக்கின் கரையில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வேன். துயரங்களில் யாபோக்கின் கரையில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வேன். எந்த நாடைக்காலம் நீர், எந்த மறைவிடம் நீர், எந்த உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த நாடைக்காலம் நீர், எந்த மறைவிடம் நீர், ஆண்டவரே துதிக்கும். எந்த தோல்விகள் ஜெயமாய் மாற்று
நாமத்தின் மகிமையினால் இந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும். திருநாமத்தின் மகிமையினால் இந்த நாடைக்காலம் நீர், இந்த மறைவிடம் நீர், இந்த உள்ள உம்மை துதிக்கும். சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவா, ஆண்டவரே நீரே நடைக்கலம், ஆண்டவரே உம்மை துதிக்கும். சொந்தமாக நீர் எந்த கூட உறவினர்கள் மறுகரையில், சொந்தமாக நீர் எந்த கூட உறவினர்கள் மறுகரையில், ஆசீர்வாதத்தின் கரத்தை அறிந்தேன், அதிசயமான பாதை திறந்தேன். ஆசீர்வாதத்தின் கரத்தை அறிந்தேன், அதிசயமான பாதை திறந்தேன். எந்த நாடைக்காலம் நீர், எந்த மறைவிடம் நீர், எந்த உள்ள உம்மை துதிக்கும். அடைக்கலம் ஆண்டவரே நீர், மறைவிடம் ஆண்டவரே, உள்ள உம்மை துதிக்கும். பரனேவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவேன். பரனேவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவேன். துயரங்களில் யாப்போக்கின் கரையில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வேன். துயரங்களில் யாப்போக்கின் கரையில் உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வேன். எந்த நாடைக்காலம் நீர், எந்த மறைவிடம் நீர், எந்த உள்ள உம்மை துதிக்கும். எந்த நாடைக்காலம் நீர், எந்த மறைவிடம் நீர், எந்த உள்ள உம்மை துதிக்கும். 46வது சங்கீதத்தில் வேதவசனம் சொல்லப்படுகிறது, தேவன் நம்ம கடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க போகிறார். அநேகருடைய வாழ்க்கை இந்த ஆண்டு மாறப்போகிறது. நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களை தேவனுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் உடைய வாழ்க்கையை அளவில்லாமல் மாற்றுகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்கள் என்று நினைக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு போனீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். உடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டதற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் அநேகருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக மாறப்போகிறீர்கள். ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே, உடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உலகத்தானா இராதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருக்காக ஓடுவோம், ஆண்டவருக்காக உழைப்போம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபித்து தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டிலிருந்து ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சலமோன் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதுடைய கட்டளைகளில் நடந்தது போல ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி என்னுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தி மாற்றுகிற தேவனாக இருக்கிறீரே. அப்படியாக நாங்களும் ஆண்டவரே உம்மோடு இணைந்து எப்பொழுதும் ஜீவிக்க நீர் சொல்லியிருக்கிறீரே, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும் என்று சொன்னீரே. அப்படியாக நான் உம்மில் நிலைத்திருந்து உடைய வசனங்களை கை கொண்டு நான் உமக்காக ஜீவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்க கர்த்தர்களை உதவி செய்வீராக. உடைய நாம் மகிமைப்படுவதாக. உடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா துதிகளையும் கணித்து மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.
எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.